அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அண்ணா பயிற்சி மையத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ், அதாவது இந்திய தேசிய இயக்கத்துல இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்ற ஒரு பாடத்தை நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். 1885 இருந்து 1947 வரைக்கும் நடந்த நிகழ்வுகளை தான் நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசியில் நமக்கு சிலபஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு பதிவில் நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸுடைய முழு தகவல்களை நம்ம பார்க்க போறோம். ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி தொடங்கப்பட்டுச்சு, தொடங்கினவர் யாரு, தொடங்குறதுக்கு உண்டான முயற்சிகள்லாம் எப்படி எடுத்தாங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்திய தேசிய காங்கிரஸை பத்தி படிக்கலாம். இந்திய தேசிய காங்கிரஸ் நல்லா பாருங்க. இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்குறதுடைய நோக்கம் முதல்ல எங்க உருவாக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கூட்டம் பிரம்ம ஞான சபை கூட்டத்துல தான் பேசுறாங்க. அதாவது இந்திய தேசிய காங்கிரஸை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி பிரம்ம ஞான சபை கூட்டத்துல தான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேசுறாங்க. அப்ப இந்த பிரம்ம ஞான சபைனா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். அப்ப இந்த பிரம்ம ஞான சபைன்றது 1875 வந்து பாத்தீங்கன்னா தொடங்கப்பட்ட ஒரு சபை. இந்த பிரம்ம ஞான சபை தொடங்கினவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவை சார்ந்த எச்எஸ் ஆல்காட் அப்படின்ற ஒரு நபருங்க. அதுக்கப்புறம் ரஷ்யாவை சார்ந்த மேடம் பிளவாட்ஸ்கி அப்படின்ற ஒரு நபர். அப்ப மேடம் பிளவாட்ஸ்கியும் அதே போல எச்எஸ் ஆல்காட்டும் சேர்ந்து தொடங்கப்பட்ட சபை தான் என்ன சபைன்னு பாத்தீங்கன்னா பிரம்ம ஞான சபை. அப்ப இந்த பிரம்ம ஞான சபை 1875 ஃபவுண்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம், பிரம்ம ஞான சபைனா தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவோம். தியோஸ் அப்படின்னு சொன்னா கடவுள், சோபிக்கல் அப்படின்னு சொன்னா அறிவு, கடவுளை பற்றிய அறிவு அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸ்ல பேசியிருப்போம். அப்போ இந்த பிரம்ம ஞான சபையில தான் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்குறது அப்படின்னு சொல்லி பேசப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரம்ம ஞான சபையுடைய கூட்டம் நடைபெற்ற ஆண்டு 1884. இந்த கூட்டத்துக்கு தலைமையேற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏஓ யூம், சரிங்களா, ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி, ஐசிஎஸ் அதிகாரி. அப்ப என்ன பண்றாங்க பாருங்க, 1884 சென்னையில நடக்குது. அப்ப சென்னையில யாருடைய இல்லத்துல நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரகுநாத ராவ் அவருடைய வீட்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா இது நடக்குதுங்க. ரகுநாத ராவ் அவருடைய வீட்டுல தான் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கூட்டங்கள் நடைபெறுது, சரிங்களா. அப்ப சென்னையில முதல்ல ரகுநாத ராவ் இல்லத்துல தான் பிரம்மஞான சபை கூட்டம் கூட்டுறாங்க. அந்த கூட்டத்துல தான் ஏஓயும் தலைமையேற்கிறார். தலைமையேற்று இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கப்படுது. அப்ப தமிழகத்துல தான் முதல்ல இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்குறத பத்தி முடிவு எடுக்கப்படுதுங்க, ரைட். அப்ப இந்திய தேசிய காங்கிரஸ் தமிழகத்துல தொடங்கப்படுறதுன்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க. அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவனத்துக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கணும், சரிங்களா. அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்குறதுக்குண்டான முக்கிய காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலேயரின் செல்வ சுரண்டல்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆங்கிலேயரின் செல்வ சுரண்டல்கள். அது என்ன சார் ஆங்கிலேயரின் செல்வ சுரண்டல்கள் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க. இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிலவரியை முதல்ல உயர்த்துறாங்க. அதாவது ஆங்கிலேயர் வருவதற்கு முன் நிலவரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு விவசாயியும் தன்னுடைய விளைபொருள்ல வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ற மாதிரி வரி கட்டிட்டு இருந்தான். அதான் நம்ம பள்ளி பாட புத்தகம் சொல்லுது, ஒவ்வொரு விவசாயியும் தன்னுடைய விளைச்சல்ல 1/3 பங்கு வரியா வந்து பாத்தீங்கன்னா அரசருக்கு கட்டிட்டு வந்தாங்க. இது ஆங்கிலேயர் வர்றதுக்கு முன்னாடி. ஆங்கிலேயர் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, உங்களுடைய விளைபொருள் எங்களுக்கு தேவையில்லை, ஆனா அதற்கு மாறா எங்களுக்கு வந்து நிலவரி பணமா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப இந்த பணமா வந்து பாத்தீங்கன்னா விவசாயியால கட்ட முடியல. ஏன்னா அந்த விளைபொருளுடைய மகசூல் கிடைக்கல, இயற்கை சீற்றத்தால பாதிக்கப்படுது. இதனால அவங்களால என்ன பண்ண முடியும்னா லாபம் பெற முடியல. ஆனா ஆங்கிலேயர் வந்ததுக்கு அப்புறம் நிலவரியா எனக்கு பணமா கொடுன்னு சொல்லவே இவங்களால பணத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கட்ட முடியல. இதனால நிலம் வந்து பாத்தீங்கன்னா யார் கையில போயிடுதுன்னா ஆங்கிலேயர் கையில போயிடுது. அதுவும் எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலேயர்களே வட்டிக்காரர்களை உருவாக்குறாங்க. அந்த வட்டிக்காரர்கிட்ட காசு கொடுத்து விவசாயி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பணத்தை கொடுக்குறாங்க. அது நாளடைவில் பாத்தீங்கன்னா வட்டி அசல் அதிகமாகி நிலத்தை வந்து பாத்தீங்கன்னா கையகப்படுத்துறாங்க. இந்த மாதிரியான சுரண்டல்கள், அதுதான் சொல்லுது செல்வ சுரண்டல்கள் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியாகவும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பாதிப்படைகிறாங்க. உதாரணத்துக்கு கைத்தறி நெசவு தொழில் ரொம்பவே மலிவடைஞ்சு போச்சு. ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய பருத்தி துணிகளை ஏற்றுமதி பண்றாங்க, எடுத்துட்டு போய் ஐரோப்பிய சந்தைகள்ல வந்து பாத்தீங்கன்னா இறக்குறாங்க. ஐரோப்பிய சந்தைகள்ல இறக்கி அங்க தேவையான லாபத்தை இவங்க பெறாங்க, ஒண்ணு. அது மட்டும் இல்லாம இதே பருத்தி துணியை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி பண்ணி சீனாவில் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆடைகளை நெஞ்சு கலரா விதவிதமா ஆடைகளை உருவாக்கி மீண்டும் இந்திய சந்தையில் எடுத்துட்டு வந்து மலை போல குவிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் சீன பொருளை வாங்குறதுக்காக முன் வராங்க. காரணம் நிறைய டிசைன்ஸ் இருக்கு, அதுவும் விலையோ மலிவு.
இப்ப சீன புடவை 300 ரூபாய் அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம கைத்தறி நெசவால செஞ்ச சேலை 500 ரூபான்னு விற்கிறான்னு வச்சுக்கீங்களேன். அப்ப எல்லாருமே அந்த குறைவா இருக்கிற புடவையும் அல்லது அதுல இருக்கக்கூடிய டிசைனுக்காக வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொருள் வாங்குறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன ஆகுதுன்னா பொருளாதார ரீதியா எல்லாருமே பாதிப்படைகிறாங்க. அது மட்டும் இல்லாம கைத்தறி நெசவு தொழில் மட்டும் இல்லாம இந்த கைவினைஞர்கள், சிறு தொழில் புரிவோர் அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா பாதிப்படைகிறாங்க சமுதாயத்துல. ஸோ அதனாலதான் இந்த செல்வ சுரண்டல்கள் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லுதுங்க. அதே போல இந்த போராட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அங்கொன்னும் இங்கொன்னுமா நடக்குது. எந்த போராட்டத்துக்கும் யாரும் தலைமை தாங்கலைங்க, சரிங்களா? அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்தினாலே இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கப்படுது. ஆனா இதுக்கு முன்னாடியே 1875க்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா 1857 ஒரு போராட்டம், 1875 ஒரு போராட்டம், 1877 ஒரு போராட்டம், 1878 ஒரு போராட்டம், 1883 ஒரு போராட்டம், 1884 பிரம்ம ஞான சபை கூடுது, 1885 தான் எதை தொடங்குறாங்க அப்படின்னா ஐஎன்சியை தொடங்குறாங்க, சரிங்களா? அப்ப 1885 தான் ஐஎன்சியை தொடங்குறாங்க. அப்ப இந்த ஆண்டுகள் நம்மளுக்கு தெரிஞ்சா போதுங்க. 57, 75, 77, 78, 83, 84, 85 டிசம்பர் 28 அன்னைக்கு எதை தொடங்கிட்டாங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கிட்டாங்க. அப்ப 57 என்ன சார் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும் புரட்சி அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம், சரிங்களா? இந்த பெரும் புரட்சி தான் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப கால காரணங்களா இருந்துச்சு. இந்த பெரும் புரட்சி யாரால அதிகமா தீவிரமாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களால தான் தீவிரமாச்சு. அப்ப ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கொள்கைகளை நிறைய கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. நிர்வாக புதுமைகள், அதுக்கப்புறம் பொருளாதார சுரண்டல்கள், விரிவுபடுத்தப்பட்ட கொள்கைகள், அவங்க கொண்டு வந்த பாலிசிஸ், நிறைய பாலிசிஸ் கொண்டு வந்தோம். இந்த நிலவரி திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் துணைப்படை திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த மாதிரியான நிறைய திட்டங்களை கொண்டு வராங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பாதிப்படைஞ்சவங்க நம்ம ஜமீன்தார்களும், நிலக்கிழார்களும், விவசாயிகளும், இந்திய மக்களும் பாதிப்படைகிறாங்க. அப்ப 57 பெரும்புரட்சி முக்கியமான ஒரு ரீசனா இருக்கு இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்குறதுக்கு. அப்ப காரணம் இந்த பெரும்புரட்சி 97 விழுக்காடு டல்ஹௌசியுடைய வாரிசு இழப்பு கொள்கையால தான் வந்து பாத்தீங்கன்னா அது நடைபெற்றிருக்கும், சரிங்களா? ஆனா இருப்பினும் என்னதான் டல்ஹௌசியுடைய வாரிசு இழப்பு கொள்கையால நடந்திருந்தாலும் இருப்பினும் இதுக்கு வந்து ராணுவ காரணம் சொல்லி நம்ம பள்ளி பாட புத்தகம் சொல்லுது. அப்ப அந்த ராணுவ காரங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது கொழுப்பு தடவிய தோட்டாக்களை தொட மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இவங்க குண்டுகள்ல கொழுப்பு தடவிய தோட்டாக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிரப்பணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த கொழுப்பு தடவிய தோட்டாக்களை இவங்க இந்திய சிப்பாய்கள் நிரப்ப மாட்டாங்க. காரணம் என்ன சார் அப்படின்னா அது பசு மற்றும் பன்றியுடைய கொழுப்பு தடவப்பட்டிருக்குங்க. இந்துக்களுடைய புனித தெய்வமா வணங்கக்கூடிய தெய்வம் பசு. அதே போல முஸ்லிம்கள் வெறுக்கக்கூடிய விலங்க எதை பாக்குறாங்கன்னா பன்றியை பாக்குறாங்க. அப்பேற்பட்ட தோலால அந்த அப்பேற்பட்ட கொழுப்பால் அது செய்யப்பட்டதுனால அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த தோட்டாக்களை தொட மறுக்கிறாங்க. இது வந்து ஓல்டு புக்கு சொல்லுதுங்க. அதே போல புது புக்கு என்ன சொல்லுதுன்னா புதுசா ஒரு என்ஃபீல்டு ரக துப்பாக்கி அறிமுகப்படுத்துறாங்க. அந்த என்ஃபீல்டு ரக துப்பாக்கியில குண்டு நிரப்புறதுக்கு முன்னாடி அதனுடைய முன்பக்க டேபை ஓபன் பண்ணணும். அந்த டேப்னு நம்ம சொல்றதை தான் புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்ரிட்ஜ்கள் அப்படின்னு சொல்லுது. அந்த கேட்ரிட்ஜ்களை தன்னுடைய பற்களால கடிச்சு நீக்கணுங்க. அப்ப பற்களால கடிக்கக்கூடிய அந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா பசு பன்றியுடைய கொழுப்பு திரவியம் தடவப்பட்டிருக்குன்னு சொல்லுது. அப்ப இது 2 காரணத்தாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள். அப்ப இராணுவ காரணமா இதுதான் சொல்லுது. அதன் அடிப்படையில என்ஃபீல்டு ரக துப்பாக்கியை தொட மறுத்தவர் அல்லது கொழுப்பு தடவிய தோட்டாக்களை தொட மறுத்தவர்னு சொன்னா நம்ம யாரை பாக்குறோம்? மங்கள் பாண்டே. மங்கள் பாண்டேவை பார்த்திருந்தாலும் மத்திய இந்தியா ஜான்சில பிரச்சனை வெடிக்குது, கான்பூர்ல பிரச்சனை வெடிக்குது, பீகார், பரேலி, லக்னோ எல்லா இடங்கள்லயும் பிரச்சனை வெடிக்குது. எல்லா இடங்கள்லயும் என்ன கொள்கை செயல்படுது அப்படின்னா வாரிசு இழப்பு கொள்கை செயல்படுது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா 57 நடந்த போராட்டம். இந்திய பரப்பளவுல 4/1 பங்கு மக்கள் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. அதனாலதான் 57 பெரும்புரட்சி தோல்வியை தழுவுது. ஒண்ணு, தொடக்கத்துல இது வங்காளத்துல மட்டும்தான் ஏற்பட்டுச்சு. இது எல்லா பகுதிகளிலும் வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்டுச்சா அப்படின்னா இல்ல. எல்லா பகுதியை சார்ந்த இந்திய மக்கள் கலந்துக்கிட்டாங்கன்னா இல்லைங்க. அது ஒரு வீழ்ச்சி. அதுக்கு அடுத்தபடியா இதுல சிறந்த தைரியமான தலைவர்கள் இருந்தும் அவங்கள வழி நடத்துறதுக்கான படைத்தளபதிகள் இல்லை. அதனாலேயே இவங்க சரியான தலைமை இல்லாதனாலே 57 பெரும்புரட்சி வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. அப்ப 57 ஒரு போராட்டம். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா 1875. அப்ப அந்த 1875 தான் நம்ம இங்க கொடுத்துருக்கிறோம். 1875ல இறக்குமதியாகும் பருத்தி இழை துணி மீது இறக்குமதி வரி விதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதைதான் நம்ம இப்ப பேசணும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதாவது இங்க உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை பருத்தி துணிகளை ஏற்றுமதி பண்றாங்க. ஏற்றுமதி பண்ணிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி
சில புடவைகளாவோ அல்லது ஆடைகளாவோ அணிஞ்சும் அது இல்லாத சிறு சிறு பொம்மைகளும் உருவாக்கி, ஸோ கலர் கலரா உருவாக்கி மீண்டும் அந்த பொருட்களை எடுத்துட்டு வந்து எங்க சேர்க்கறாங்க அப்படின்னா இந்தியாவிலேயே சேர்க்கிறாங்க. இவங்க இப்படி போயிட்டு வர்றது கூட வந்து பாத்தீங்கன்னா சுங்க வரியே கிடையாது. அதுதான் நம்ம பள்ளி பாடப்புத்தகம் தெளிவா சொல்லுது. 12ஆம் வகுப்பு பாடப்புத்தகம் ஆங்கிலேயரின் தலையிடா கொள்கை அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம இந்த ஆங்கிலேயரின் தலையிடா கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னா, அப்ப பொருட்களை எங்க வேணாலும் ஏற்றுமதி பண்ணிக்கலாம், இறக்குமதி பண்ணிக்கலாம், தடையில்லா வாணிபம் செஞ்சுக்கலாம். அதுதான் தலையிடா கொள்கை. எங்கேயுமே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுங்க வரின்றதே கிடையாது. ஸோ அப்ப இந்த தலையிடா கொள்கை மூலமா இவங்க என்ன பண்றாங்கன்னா பருத்தி பொருட்களை ஏற்றுமதி பண்றாங்க. நம்ம இந்தியாவில இருந்து அவங்க இங்கிலாந்துல தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மீண்டும் இந்தியாவுக்குள்ள கொண்டு வராங்க. அதனாலதான் இந்திய மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இங்க இருந்து ஏற்றுமதி பண்றாங்க பாத்தீங்களா பருத்தி துணியை, அவன் எல்லா டெக்னாலஜியும் யூஸ் பண்ணி துணியா ஆடையா நெஞ்சு கொண்டு வரான். அப்படி கொண்டு வர பொருளை இங்க இறக்காதீங்கன்னு சொல்றான். அப்படி கொண்டு வந்தானா அவன் இறக்குமதி வரி விதிங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இது ஒரு போராட்டம், மக்கள் போராட்டம் நடத்துறாங்க. அதுக்கு அடுத்தபடியா 1877 ஒரு போராட்டம், இந்திய அரசு பணிகள் தேசியமயமாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி. இதைதான் நம்ம புத்தகம் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, அது மட்டும் இல்லாம ஐசிஎஸ் தேர்வு அப்படின்னு சொல்லும், இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ். அப்ப இந்த ஐசிஎஸ் தேர்வு இந்தியாவில் ஒரு டைம் நடத்துறாங்க, இங்கிலாந்துல ஒரு டைம் நடத்துறாங்க. இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே நேரத்துல தேர்வு வைங்க அப்படின்னு சொல்லி இந்திய மக்கள் போராட்டம் பண்றாங்க. அப்ப நல்லா பாருங்க, இங்கிலாந்துல ஒரு டைமும் இந்தியாவில் ஒரு டைமும் வைக்கிறாங்க. இதுல செலக்ட் பண்றது பெரும்பாலும் யாரை தான் செலக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து மக்களை தான் செலக்ட் பண்றாங்க, ஆங்கிலேயர்களை. அதனால ஒரே நேரத்துல வைங்க, அதனுடைய உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க. அப்ப இது ஒரு போராட்டம். 1878 ஒரு போராட்டம், வட்டார மொழி பத்திரிகைக்கு தடை சட்டம். சரிங்களா? அப்ப என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க லோக்கல் லாங்குவேஜ்ல அந்த பத்திரிகையை படிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்திய மக்கள். உடனே என்ன சொல்லுது ஆங்கிலேய அரசு அப்படின்னா, அவங்க வட்டார மொழியில இருக்கக்கூடிய பத்திரிகைகளை தடை பண்ணுங்க. ஸோ இதன் மூலியமா தானே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க என்ன நடக்குதுன்றத. அப்ப அதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வட்டார மொழி பத்திரிகை தடை சட்டமும் கொண்டு வராங்க. அதுக்கு அடுத்தபடியா 1883 ஒரு போராட்டம், பிப்ரவரி மாதங்கள்ல இல்பர்ட் மசோதா. அப்ப இந்த இல்பர்ட் மசோதா கொண்டு வராங்க. விவசாயிகளுக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லைங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த இல்பர்ட் மசோதாவுக்கு. அப்ப நல்லா பாருங்க, 75 ஒரு போராட்டம், 77 ஒரு போராட்டம், 78 ஒரு போராட்டம், 83 ஒரு போராட்டம். அதை தான் நம்ம இங்க எழுதியிருக்கிறோம். அந்த 83க்கு அப்புறம் 84 தான் தமிழ்நாட்டுல சென்னையில என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரகுநாதராவ் வீட்டுல பிரம்மஞான சபை கூடுது. அந்த பிரம்மஞான சபையில தான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டத்துல பேசி முடிக்கிறாங்க. அதன் அடிப்படையில 1885 டிசம்பர் 28 அன்னைக்கு பம்பாயில என்ன தொடங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஎன்சிய தொடங்கிடுறாங்க. தொடங்கினவரு ஏஓ யூம் அப்படின்றவரு ஐஎன்சிய தொடங்குறாரு. அதே போலதான் இந்த போராட்டங்கள் அங்கொன்று இங்கொன்றுமா நடைபெற்றுச்சு. இந்த போராட்டங்களை ஒருங்கிணைக்கிறதுக்காக ஏஓஎம் தொடங்கிய அமைப்பு ஒரே நாடு அப்படின்ற ஒரு கருத்துல அகில இந்திய அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடங்கியிருப்பாரு. அதாவது அகில இந்திய அமைப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அமைப்பை தொடங்கியிருப்பாரு. அதுக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ். ஸோ அப்ப இவரால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு இந்திய தேசிய காங்கிரஸ். இதை கூட நம்ம இன்னும் சுவாரஸ்யமா பார்க்க போறோம். இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பத்துல இந்திய தேசிய யூனியன் இருக்கும், இந்தியன் நேஷனல் யூனியன் இருக்கும். ரெண்டாவது கூட்டம் 1886 நடைபெறும். அதாவது கல்கத்தாவில் தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில நடைபெறும். அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்யூ அப்படின்ற பேரை ஐஎன்சி அப்படின்னு மாத்திருப்பாங்க. அப்ப இந்தியன் நேஷனல் யூனியன் அப்படின்ற பேரை இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு மாற்றப்பட்ட ஆண்டு 1886. அதுக்கு தலைமை தாங்கினவரே தாதாபாய் நவ்ரோஜ். அப்ப இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாச்சு. ஸோ அப்ப நல்லா பாருங்க, இந்திய தேசிய காங்கிரஸை தொடங்கினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏஓயும். இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்குறதுக்கு உண்டான காரணங்கள் 1857 ஒரு போராட்டம் பெரும்புரட்சி, 1875, 77, 78, 83, 84, 85. அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்குறதுக்கு உண்டான டெப்த். அது மட்டும் இல்லாம அப்போதைய வைசிராயா இருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டப்ரின் பிரபு. இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கும் போது வைசிராயா இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டப்ரின் பிரபு. இந்த டப்ரின் பிரபுடைய ஒத்துழைப்பால ஏஓயும் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸை தொடங்குறாரு. சரிங்க சார், இந்திய தேசிய காங்கிரஸை தொடங்கிட்டாங்க. இவங்களுடைய முதல் கூட்டம் எப்ப சார் நடைபெறுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த முதல் கூட்டத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இந்திய தேசிய காங்கிரஸ்ல மொத்தம் 56 மாநாடுகள், சிறப்பு வாய்ந்த மாநாடுகள். மொத்தமே 56 மாநாடுகள், சிறப்பு வாய்ந்த மாநாடு. ஒரு விஷயம் நல்லா பாருங்க, ஒரு அமைப்பு தொடங்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு இயக்கம் தொடங்கிட்டாங்க அல்லது ஒரு கட்சி தொடங்கிட்டாங்கன்னா அந்த கட்சி ஒவ்வொரு வருடமும் வருடாந்திர மாநாடு கூட்டுங்க. அதன் அடிப்படையில இவங்க வந்து பாத்தீங்கன்னா 1885 இருந்து 85 தொடங்குறாங்க.
1947 வரைக்கும் வருடாந்திர மாநாடுகளை நடத்துறாங்க. அப்படி வருடாந்திர மாநாடுகள்ல முக்கியமான மாநாடுகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 56 மாநாடுகள். அப்ப இந்த மாநாடுகளுடைய சிறப்பம்சத்தை தான் நம்ம முன்னாடியே ஒரு டேபிள் காலம் போட்டு கொடுத்துட்டோம். சரிங்களா? எடுத்ததுமே இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்குறதுக்கான காரணம் இந்த கூட்டங்கள்லாம் நடைபெற்றுன்னு சொல்றதை விட இந்த டேபிள் காலம் நம்ம படிச்சாவே போதும், இந்திய தேசிய காங்கிரஸ் ஃபுல்லாவே நம்மளால என்ன பண்ண முடியும்னா புரிஞ்சுக்க முடியும். அதன் அடிப்படையில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முதல்ல எங்க தொடங்குறாங்க அப்படின்னா 1885 தொடங்குறாங்க. 56 மாநாடுகள், சிறப்பு வாய்ந்த மாநாடுகள். அப்ப அதை தான் நம்ம டேபிள் காலம் போட்டு கொடுத்துருக்கோம். 1 by 1 பார்க்க போறோம். வாங்க. 1885 தொடங்கப்படுது. ஃபர்ஸ்ட் தொடங்கிய இடம் பம்பாய். அதுக்கு முதல் தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா WC பானர்ஜி. அப்ப அந்த முதல் கூட்டத்துடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா 72 பிரதிநிதிகள் கலந்துக்கிறாங்க. அதை தான் நம்ம என்ன சொல்றோம் ஆங்கிலத்தில் அப்படின்னா பிரேவ் 72 அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப நல்லா பாருங்களேன், முதல் கூட்டம். உண்மையிலேயே இந்த முதல் கூட்டத்துக்கு தலைவர் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா WC பானர்ஜி, உமேஷ் சந்திரநாத் பானர்ஜி. ஜி சுப்பிரமணிய ஐயர் என்ன பண்ணிருப்பாருன்னா முதல் கூட்டத்துல ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாரு. அந்த தீர்மானத்தின்படி உமேஷ் சந்திர பானர்ஜி தான் தலைவரா போடணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா AOM கிட்ட சொல்லியிருப்பாரு. இந்த உமேஷ் சந்திர பானர்ஜி வந்து பாத்தீங்கன்னா பிரபல வழக்கறிஞர், கல்கத்தா பகுதியை சார்ந்தவர். சரியா? திறமையான ஒரு நபர். அதனாலவே AOM கிட்ட பர்மிஷன் வாங்கி இவர் என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா தலைவராகவும் இணைச்சிருப்பாங்க. அப்ப முதல் கூட்டத்துக்கு தலைவர் யாருன்னா WC பானர்ஜி. நம்முடைய 7ஆம் அறிவு வேலை செய்யும். அப்ப AOM தான் தொடங்கினாரு இந்திய தேசிய காங்கிரஸுக்கு. அப்ப முதல் கூட்டத்துக்கு அவர் தான் தலைவர் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுப்போம். அந்த மாதிரி யோசிக்க கூடாதுங்க. நம்ம AOM அப்படின்றவரு இந்திய தேசிய காங்கிரஸை தொடங்கினார். இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய நிரந்தர பொதுச் செயலாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா AOM. ஆனா முதல் கூட்டத்துக்கு தலைமை தாங்கினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா WC பானர்ஜி. அந்த WC பானர்ஜி தலைமை தாங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர். நம்ம முதல் கூட்டத்தை பார்த்துருந்தா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். சரிங்களா? சோ இருந்தாலும் பரவாயில்ல, பாத்துக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா 2வது கூட்டங்க 1886 எங்க நடைபெறுது அப்படின்னா கல்கத்தாவில நடைபெறுது. இதை தலைமை தாங்கினவர் யாருன்னா தாதாபாய் நவரோஜ். அப்ப இதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இப்ப பார்த்தோம் பாருங்க, INU அப்படின்ற பேரை INC அப்படின்னு மாத்துறாங்க. சோ இதுதான் 2வது கூட்டத்துடைய சிறப்பம்சம். அதுக்கு அடுத்தபடியா 1887 3வது கூட்டம் எங்க நடைபெறுது அப்படின்னா சென்னையில நடைபெறுதுங்க. இதுல யாரு தலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்ருதீன் தியாப்ஜி அப்படின்ற ஒரு தலைமை. பக்ருதீன் தியாப்ஜி அப்படின்ற ஒரு தலைமை. முதல் முஸ்லீம் தலைவருங்க, முஸ்லீம் இனத்தை சார்ந்த ஒரு தலைவர். முதல் ஆங்கிலேயர் அல்லது ஐரோப்பியர் அல்லது வெளிநாட்டவர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ரைட். அது மட்டும் இல்ல, சாரி, முதல் முஸ்லீம் தலைவர் தான் யாருன்னா பக்ருதீன் தியாப்ஜி. அப்ப நல்லா பாருங்க, சென்னையில 1000 விளக்கு பகுதியில இது நடைபெறும். சரிங்களா? 1000 விளக்கு பகுதியில நடைபெறும். அது எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா மக்கிஸ் கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மக்கிஸ் கார்டன்ல தான் இந்த 3வது கூட்டம் நடைபெறும். அப்ப முதல் முஸ்லீம் இன தலைவர் யாருன்னா பக்ருதீன் தியாப்ஜி. அப்ப இவர் தான் தலைமையில வந்து பாத்தீங்கன்னா தொடங்கப்படுது. அதே போல முதல்ல வெட்ட வெளியில, அதாவது ஓப்பன் பிளேஸ்ல நடைபெற்ற ஒரு மாநாடு அப்படின்னே சொல்லலாம் இந்த சென்னையில நடக்கக்கூடிய மாநாடு. இந்த மாநாட்டுல தேநீர் விருது கொடுத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டப்ரின் பிரபு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்ப டப்ரின் பிரபு என்ன விருது கொடுத்தாருன்னா தேநீர் விருது கொடுத்தாரு. சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தபடியா 4வது கூட்டம் 1888 அலகாபாத்ல ஜார்ஜ் யூலே அவரால் தொடங்கப்பட்டது. முதல் ஆங்கிலேயர், ஐரோப்பியர் அல்லது வெளிநாட்டவர் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் TNPSல ஒரு வினாவாக கேட்டிருந்தாங்க. 4வது கூட்டத்திற்கு தலைமையேற்ற முதல் அந்நியர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. முதல் அந்நியர் யாருங்க? ஜார்ஜ் யூலே. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் அந்நியர். அதுக்கு அடுத்தபடியா கல்கத்தால ஒரு மாநாடு நடக்குது 1896. அதுக்கு ரஹமதுல்லா சயானி முதல்ல வந்தே மாதரம்ன்ற பாடல் பாடப்படுது. இந்த வந்தே மாதர பாடல் அது வந்து பாத்தீங்கன்னா எழுதினவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஆனந்த மடம் அப்படின்ற ஒரு நூல்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஆனந்த மடம் அப்படின்ற ஒரு நூல்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவரால் கொண்டு வரப்பட்ட ஒரு பாடல் வந்தே மாதரம். முதல்ல வந்தே மாதரம் எங்க பாடப்படுது அப்படின்னா கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுல பாடப்படுது. அதுக்கு அடுத்தபடியா 1905 பனாரஸ். இந்த பனாரஸ்ல நடக்குதுங்க. இதுக்கு தலைமை யாருன்னா மிதவாதிகளின் தலைவரான கோபாலகிருஷ்ண கோகலே. இவர் மிதவாதிகளுடைய தலைவர். அதுக்கு அடுத்தபடியா இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா வங்க பிரிவினை எதிர்த்து சுதேசிக்கு ஆதரவு, வங்கத்துக்கு எதிர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அப்ப என்ன சிறப்புன்றதை பாருங்களேன். 1905 அக்டோபர் 16 வங்க பிரிவினை ஏற்பட்டிருக்கு. அந்த வங்க பிரிவினைக்கு எதிராக இவங்க என்ன பண்றாங்கன்னா தீர்மானத்தை கொண்டு வராங்க. அதே போல சுதேசிக்கும் ஆதரவு தராங்க. அப்ப இது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தபடியா 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. மீண்டும் 2வதா யார் தலைமை தாங்குறாருன்னா தாதாபாய் நவரோஜி தலைமை தாங்குறார். அதனுடைய சிறப்பு என்னன்னா சுயராஜ்
அப்படின்ற வார்த்தையை முதல்ல பயன்படுத்துறாங்க கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில். அதுக்கப்புறம் 1907 சூரத் பிளவுங்க. இந்த சூரத் பிளவுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த பூனோல நடக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருப்பாங்க இந்த காங்கிரஸ் மாநாடு. அப்போ பூனேல நடைபெறுமா சார் அப்படின்னா நடைபெறாது. ஏன்னா தீவிரவாதிகள் இயக்கத்துடைய கோட்டை இது எந்த பகுதி அப்படின்னா பூனே. அப்ப இங்க 2 பேர் போட்டியிடுறாங்க இந்த சூரத், அதாவது இந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு 1907. ஒருத்தர் ராஷ் பிகாரி கோஸ், இன்னொருத்தர் லாலா லஜபதி ராய். இந்த 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா போட்டியிடுறாங்க. இந்த லாலா லஜபதி ராய் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதிகளால முன்னிறுத்தப்பட்டவர் யாருன்னா லாலா லஜபதி ராய். அப்ப லாலா லஜபதி ராய் கூட போட்டி போடுறவர் ராஷ் பிகாரி கோஸ். அப்ப உடனே லாலா லஜபதி ராய் சொல்றாரு, என்னை விட வயசுல சிறியவன் அவன் கூட நான் போட்டி போட்டு ஜெயிக்கிறதா அப்படின்னு சொல்லி நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி இவர் என்ன பண்றாருன்னா தேர்தலில் வாபஸ் வாங்கிக்கிறார், நான் நிக்கல அப்படின்னு சொல்லி. அப்ப யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ராஷ் பிகாரி கோஷை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால எங்க பிளேஸ் மாறுது அப்படின்னா சூரத்துக்கு மாறுது. அப்ப 1907 சூரத் பிளவுன்னு நம்ம படிச்சிருப்போம். அப்ப அந்த சூரத் பிளவுக்கு தலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஷ் பிகாரி கோஷ். அப்ப இதனுடைய சிறப்பம்சம் என்னன்னா காங்கிரஸ் 2ஆ பிரியுது. ஒன்னு மிதவாதிகள், இன்னொன்னு தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நிகழ்வுகள். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1908 சென்னையில் ராஷ் பிகாரி கோஷ் ஐஎன்சிக்கான ஒரு அரசியலமைப்பை வரைதலில் கொண்டு வராரு. அதுக்கு அடுத்தபடியாக லாகூர்ல மதன் மோகன் மாளவியா, கல்கத்தாவில் பிஷின் நாராயண் தார் இந்திய தேசிய கீதம் முதல்ல பாடப்படுது. நல்லா பாருங்க, இந்திய தேசிய கீதமான ஜனகன மன இது முதல்ல எங்க பாடப்பட்டது அப்படின்னா கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில். எந்த வருஷம் அப்படின்னா 1911. அப்ப இதே 1911 தான் நம்ம எதை படிப்போம் அப்படின்னா வங்கம் இணைவு அப்படின்னு படிப்போங்க. வங்கம் இணைவு. அப்ப வங்கம் எப்ப பிரிச்சாங்க அப்படின்னா 1905 பிரிச்சாங்க. அப்ப எப்ப இணைஞ்சிச்சு அப்படின்னா 1911 இணைஞ்சிச்சு. அதுதான் சொல்லுது பாருங்க, இந்திய தேசிய கீதமான ஜனகணமன முதலில் பாடப்பட்டது. மேலும் வங்க பிரிவினை ரத்து செய்யப்பட்டது. அப்ப வங்க பிரிவினை கேன்சல் பண்ணிட்டாங்க. கர்சன் பிரபால தொடங்கின வங்க பிரிவினை கேன்சல் பண்ணியாச்சு. அப்ப எந்த ஆண்டு அப்படின்னா 1911. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியங்க. அதுக்கு அடுத்தபடி 1916 லக்னோ காங்கிரஸ் மாநாடு. மஜிம்தார், அதாவது ஏசி மஜிம்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அம்பிகா, சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சரண். அப்ப அம்பிகா சரண் மஜிம்தார் அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பேர். சரிங்களா? அப்ப ஏசி மஜிம்தார் தலைமை தாங்குறார். இதனுடைய சிறப்பம்சம் என்னன்னா லக்னோ ஒப்பந்தம் போடப்பட்டது. நேருவும் காந்தியும் முதல்ல சந்திச்சுக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியங்க. அப்ப நேருவும் காந்தியும் முதல்ல சந்திச்சுக்கிட்ட மாநாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னோ மாநாடு, லக்னோ காங்கிரஸ் மாநாடு. அது மட்டும் இல்லாம மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் இணைஞ்சிருவாங்க. மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் 2 பேருமே இணைஞ்சிருவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். அப்ப நல்லா பாருங்க, இந்த மிதவாதியும் தீவிரவாதியும் அப்ப எப்ப பிரிஞ்சாங்க அப்படின்னா 1907 பிரிஞ்சாங்க. அப்ப எப்ப இணையறாங்க அப்படின்னா 1916 இணையறாங்க. அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்ப முக்கியம். அங்க பார்த்தோம் 1905 வங்கத்தை பிரிச்சாங்க, 11 வங்கம் இணைஞ்சிருச்சு. இங்க பாக்குறோம் 1907 மிதவாதி தீவிரவாதி பிரிஞ்சுட்டாங்க. எப்ப இணையறாங்கன்னா 1916 இணையறாங்க. அதுக்கு அடுத்தபடியா 1917 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. அன்னி பெசன்ட் அம்மையார் தலைமை தாங்குறாங்க. முதல்ல காங்கிரஸ்ல தலைமை தாங்கினா முதல் பெண் தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார சொல்லணும்னா அன்னி பெசன்ட் அம்மையார சொல்லணும். அதுக்கு அடுத்தபடியா அமிர்தரஸ் 1919 இது யார் தலைமை அப்படின்னா மோதிலால் நேரு தலைமை. ரவுலட் சட்டம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை, மாண்டேகு செம்ஸ் போர்ட் சீர்திருத்தம் இதெல்லாம் கொண்டு வரப்பட்டது. அப்ப யாருடைய தலைமையில அப்படின்னா மோதிலால் நேரு தலைமையில. நம்ம தமிழகத்துல பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ரவுலட் சட்டம், ஜாலியன் வாலாபாக்கு, அதே போல மாண்டேகு செம்ஸ் போர்ட் சீர்திருத்தத்துக்கு. தமிழகம்னு சொல்றதை விட இந்தியாவிலேயும் அதிக அளவில் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ரவுலட் சட்டத்தை கருப்பு சட்டம், சாத்தான் சட்டம் அப்படின்னு சொல்லி காந்தி சொன்னார். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காந்தி என்ன கேட்கிறாருன்னா, டே பிரிட்டிஷ் நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்டா அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க மன்னிப்பு கேட்கல அப்படின்னா உங்களுக்கு எதிராக ஒரு இயக்கத்தை தொடங்கும்னே மிரட்டி இருப்பாரு காந்தி. அதே போல மாண்டேகு செம்ஸ் போர்ட் சீர்திருத்தம் இது பேரளவுல தான் இருந்துச்சு, பேப்பரா அறிக்கையா தான் இருந்துச்சு, தவிர படிப்படியா நம்மளுக்கு என்ன கொடுக்கல, சுதந்திரம் கொடுக்கல. இதெல்லாம் நம்ம உள்ள போய் 1 by 1 நம்ம பார்க்க போறோம். அப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு மாநாடுங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தபடியா முதல்ல ஒரு தமிழர், சரிங்களா, அந்த 1920 நாக்பூர்ல விஜயராகவாச்சாரி ஐஎன்சியுடைய அரசியலமைப்பு சீர்திருத்தம் செஞ்ச முதல் தமிழரா இருக்கிறார். இது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்த்தோம்னா 1924 பெல்காம் காங்கிரஸ் மாநாடு. காந்தி கலந்துகிட்ட ஒரே ஒரு காங்கிரஸ் மாநாடு பெல்காம் காங்கிரஸ் மாநாடு. இது பாருங்க, காந்தி தலைமையில் நடந்த ஒரே மாநாடு. அப்ப இவர் தலைமையில் நடந்த ஒரே ஒரு மாநாடுன்னு கேட்டா எதை தான் சொல்லணும்னா பெல்காம் காங்கிரஸ் மாநாடு. நடைபெற்ற ஆண்டு 1924.
அப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் கலந்துக்கலையா சார் அப்படின்னா கலந்துக்கலைங்க. அகிம்சையான முறையில முன்னாடி நடந்த இது போராட்டத்துக்கு எல்லாம் மக்களை ஒருங்கிணைச்சு வன்முறையை கையில் எடுக்காம அகிம்சையை தான் நம்ம போராடணும்னு சொல்லி மக்களுக்கு வலியுறுத்தி இருப்பார் நம்ம காந்தியடிகள். அதனாலதான் 1920 அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கியிருப்பார். இந்த ஒத்துழையாமை இயக்கம் எப்ப நிறுத்தப்படுதுன்னா 1922. காரணம் சௌரி சௌரா சம்பவம். சௌரி சௌரா சம்பவம் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன சார் சௌரி சௌரா சம்பவம் அப்படின்னா, காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை அகிம்சையான முறையில தொடங்கினார். ஆனா 1922 மக்கள் என்ன பண்ணா பாத்தீங்கன்னா, ஒரு 22 போலீஸ்காரர்களை காவல் அதிகாரிகளை ஸ்டேஷன்ல வச்சு பூட்டி உயிரோடு எரிச்சிடுறாங்க நம்ம மக்கள், இந்திய மக்கள். அப்ப இந்திய மக்கள் வன்முறையை கையில் எடுத்துட்டாங்க. இனிமேலும் நம்ம பாத்தீங்கன்னா அகிம்சை முறையில போராட முடியாது, அதனால நான் இயக்கத்தை நிறுத்துறேன்னு சொல்லி ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்தினார். அப்ப காரணம் என்னன்னா, மக்களை எல்லாரையும் ஒருங்கிணைப்பு பண்ணி அகிம்சை வழியில தான் போகணும் அப்படின்னு சொல்லி இருந்தார். அதனாலதான் அவரால் மாநாட்டுல கலந்துக்க முடியல. பின்னால 1924 அவரே மாநாட்டுல கலந்துக்கிறாரு. ஒரே ஒரு காங்கிரஸ் மாநாடு தான், பெல்காம் காங்கிரஸ் மாநாடு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தபடியா சரோஜினி நாயுடு, முதல் இந்திய பெண் தலைவர். அவங்க முதல் காங்கிரஸ் பெண் தலைவர் அன்னி பெசன்ட் அம்மையார். அது மட்டும் இல்லாம அன்னி பெசன்ட் அம்மையார் அயர்லாந்து நாட்டை சார்ந்த பெண்மணி, சரிங்களா? அப்ப இவங்க பாத்தீங்கன்னா முதல் இந்திய பெண் தலைவர் யாருன்னா சரோஜினி நாயுடு, கான்பூர் காங்கிரஸ் மாநாடு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா முக்கியமானது எது அப்படின்னா 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு, ஜவஹர்லால் நேரு தலைமையில பூரண சுதந்திர தீர்மானம், சுயராஜ்ய தீர்மானம், சரிங்களா? அப்ப 1929 நம்மளுக்கு எது கிடைக்க போகுது அப்படின்னா விடுதலை கிடைக்க போகுது. அதனாலதான் பூரண சுதந்திர தீர்மானத்தை கொண்டு வராங்க. ஆனா அதை பயன்படுத்தினாங்களா அப்படின்னா பாத்தீங்கன்னா பயன்படுத்தலையும், சரிங்களா? அதுக்கப்புறம் தான் 1930 கூட நம்ம தமிழகத்துல சத்தியமூர்த்தி என்ன பண்ணியிருப்பாருன்னா, தன்னுடைய தேசிய கொடியை ஏற்றத்துக்காக, நம்ம இந்திய தேசிய கொடி ஏற்றத்துக்காக பார்த்தசாரதி கோயிலுக்கு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கைது பண்ணி கூட்டு வந்திருப்பாங்க. ஆனா நாடு விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் 1947 காமராசர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, தன்னுடைய குருவான சத்தியமூர்த்தியுடைய ஆசையை நாங்க நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல 47 விடுதலை அடைஞ்சதுமே காமராசர் சத்தியமூர்த்தி ஐயா வீட்டுல கொடியேற்றிருப்பார். ஸோ இது ஒரு முக்கியமான காங்கிரஸ் மாநாடுங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம எதை சொல்ல போறோம் அப்படின்னா, அதாவது 1936 லக்னோ காங்கிரஸ் மாநாடு, ஜவஹர்லால் நேரு தலைமை. இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய குறிக்கோள் சோசலிசம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பார். அப்ப எல்லாருக்கும் ஒரு பொதுவானது தாங்க. அப்ப நம்ம விடுதலையை நோக்கி செயல்படணும் அப்படின்னு சொல்லி பேசப்படுங்க. அதுக்கு அடுத்தபடியா கிராமத்துல நடைபெற்ற முதல் காங்கிரஸ் மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் ஜவஹர்லால் நேரு தலைமை, பெஷாப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர், 1937. ஸோ அப்ப இந்த மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான மாநாடுகளா இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தபடியா என்ன ஆச்சு அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இளம் வயதான ஒரு தலைவர் ஒருத்தர் இருக்காருங்க இந்திய தேசிய காங்கிரஸ்ல. அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ராம்கார் அப்படின்ற ஒரு பகுதியில மாநாடு நடக்குது 1940. மிகவும் இளமையான வயது அல்லது இளம் வயது தலைவர் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல சுதந்திரத்துக்கு முன் காங்கிரசின் கடைசி கூட்டம் நடைபெற்ற ஆண்டு 1946. நடைபெற்ற இடம் மீரட். நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது முதல் கவர்னர் ஜெனரல், கடைசி கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நமக்கு கடைசி கவர்னர் ஜெனரல் யாருன்னு பாத்தீங்கன்னா கானிங் பிரபு சொல்லியிருப்போம், விக்டோரியா மகாராணி பேரறிக்கை அப்புறம். அதுக்கப்புறம் அந்த கவர்னர் ஜெனரல் போஸ்ட் ஒழிச்சு எதை கொண்டு வந்தாங்கன்னா வைஸ்ராய் கொண்டு வந்தாங்க. அப்ப கடைசி கவர்னர் ஜெனரல் கானிங் பிரபு. அதே போல அவங்க கொண்டு வந்த வைஸ்ராய் போஸ்ட்ல முதல் வைஸ்ராய் யாருன்னா கானிங் பிரபு. அதே போலதான் இங்கேயும். அப்ப சுதந்திரத்துக்கு முன்னாடி நடந்த லாஸ்ட் காங்கிரஸ் கூட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1946 மீரட்ல நடைபெற்ற கூட்டம். அதுக்கு தலைமை ஜேபி கிருபாலினி. ஸோ இதுதான் முக்கியமான பாத்தீங்கன்னா கூட்டங்கள். 56 மாநாடுகளும் நம்ம டேபிள் காலத்தில் கொடுத்துருக்குறோம். ஸோ ரொம்ப ஒரு நல்லது ஒரு மாநாடு. இது ஃபுல்லாவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் நல்லாவே புரிஞ்சிடும். 47 நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா பூரண சுதந்திரம், ஆனந்த சுதந்திரம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த டேபிள் காலம் சொல்லுதுங்க. அதுக்கு அடுத்தபடியா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த முக்கியமா அந்த 4 கூட்டத்தை பார்க்க போறோம். முதல் கூட்டம் எப்ப நடைபெறுது அப்படின்னு பார்க்கலாம். அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம். 1885 டிசம்பர் 28 நடக்குது. இடம் பம்பாய், கோகுல்தாஸ் தேஜ் பகதூர் சமஸ்கிருத கல்லூரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அங்கதான் பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸை தொடங்கியிருப்பாங்க. இதன் முதல் தலைவர் யாருன்னா WC பானர்ஜி. நான் சொன்னீங்கன்னா கல்கத்தாவில் பிரபல வழக்கறிஞர். இந்த முதல் தலைவர் WC பானர்ஜியை பொறுப்பேற்றுக்குமாறு கேட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய ஐயர். ஐஎன்சியுடைய முதல் பொதுச் செயலாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா AOU. ஐஎன்சியுடைய முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா சுப்பிரமணிய ஐயர். ஐஎன்சியுடைய முதல் மாநாட்டில் கலந்துக்கிட்டவங்க எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேவ் 72. இதுலயும் சென்னையை சார்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா 22 நபர்கள் இருப்பாங்க, சரிங்களா? மெட்ராஸை சார்ந்த நபர்கள் 22 பேர் பாத்தீங்கன்னா இதுல கலந்துட்டு இருப்பாங்க. ஐஎன்சி தொடங்கப்பட்ட போது கல்கத்தாவில் ஒரு முக்கிய அமைப்பு இருந்துச்சு. அது என்ன சங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய சங்கம். இந்த இந்திய சங்கத்தை தொடங்கினது யாருன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. பின்னால பாத்தீங்கன்னா இவர் இந்திய தேசிய காங்கிரஸா கூடயும் இணைச்சிக்குவார், சரிங்க?
இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த முதல் கூட்டத்துடைய சிறப்பு இதுதான். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த முதல் கூட்டம் நடைபெறும் போது ஐஸ்ராயா இருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டப்ரின் பிரபு. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, கேட்டிருக்காங்க. அதே போல மூன்றாவது கூட்டத்துல தேநீர் விருது கொடுத்தவங்க யாருன்னா டப்ரின் பிரபு. 1884 இருந்து 88 வரைக்கும் இருந்தவர் டப்ரின் பிரபு. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுக்கு அடுத்தபடியா ரெண்டாவது கூட்டத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த ரெண்டாவது கூட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க நடைபெறுதுன்னா கல்கத்தால நடைபெறுதுங்க. அப்ப இந்த ரெண்டாவது கூட்டத்துக்கு தலைமை தாங்கினவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி ரெண்டாவது கூட்டத்துக்கு தலைமை தாங்கினவர். ஸோ இந்த ரெண்டாவது கூட்டம் 1886 கல்கத்தாவில் நடைபெறுது. ரெண்டாவது கூட்டத்துடைய சிறப்பு அம்சம் தான் INU அப்படின்ற பேரை INC அப்படின்னு மாத்தினாங்க. இந்தியன் நேஷனல் யூனியன் அப்படின்றத சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு மாத்திருக்காங்க. சரிங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இதுல தேநீர் விருது கொடுத்தவர் யாருங்க? டப்ரின் பிரபு. டப்ரின் பிரபு அப்படின்றவர் தான் வந்து பாத்தீங்கன்னா தேநீர் விருது கொடுத்திருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியா நம்ம எதை பார்க்க போறோம்னா மூன்றாவது கூட்டம். அப்போ மூன்றாவது கூட்டம் நடைபெற்ற ஆண்டு 1887. எங்க சார் அப்படின்னா சென்னை 1000 விளக்கு பகுதி மகேஷ் கார்டன். இதை தலைமை தாங்கினவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்ருதீன் தியாப்ஜி அப்படின்றவர் தான் தலைமை தாங்கி இருக்கிறார். சரியா? இந்த மாநாட்டுடைய சிறப்பு அம்சம் முதல் இஸ்லாமிய தலைவர் இவருங்க. அது மட்டும் இல்லாம திறந்த வெளியில், நம்ம சொன்னோம் இல்லையா, வெட்ட வெளியில நடைபெற்ற ஒரு மாநாடு அப்படின்னு சொல்லி. அப்ப முதல்ல திறந்த வெளியில நடைபெற்ற மாநாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றாவது மாநாடு. அப்ப மூன்றாவது மாநாடு சென்னையில நடைபெறும் போது கவர்னரா இருந்தவர் யாருன்னா கன்னிமாரா அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா நான்காவது கூட்டத்தை பார்க்க போறோம். இந்த நான்காவது கூட்டம் நடைபெற்ற இடம் அலகாபாத். அந்த 1888 நடைபெறுது. இந்த நாலாவது மாநாட்டுக்கு தலைமை தாங்கினவர் ஜார்ஜ் யூலி. முதல்ல தலைமை தாங்கின அந்நியர், வெளிநாட்டவர் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். சரியா? ஸோ இதுதான் இந்த 4 கூட்டத்துடைய சிறப்பம்சம். பின்னால INC உடைய கோரிக்கைகள் என்னவா இருந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த INC உடைய கோரிக்கைகள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி தமிழகத்துல ஒரு விஷயத்த பார்த்துருப்போம். அதாவது இந்த சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மகாஜன சபை இதெல்லாம் பார்த்துருப்போம். இந்த சென்னை வாசிகள் சங்கத்துடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பொதுமக்களுடைய தேவைகளை ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்றதுங்க. அதுதான். அப்ப பொதுமக்களுக்காக தொடங்கப்பட்ட தெளிவான தேசிய நோக்கத்துக்காக தொடங்கப்பட்ட அமைப்பு சென்னை மகாஜன சபை. சரியா? அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மகாஜன சபையுடைய நோக்கம். இந்த மகாஜன சபை என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல சில கோரிக்கைகளை வைக்குது. நிலவரியை குறைக்கணும், உப்பு வரி குறைக்கணும், இராணுவ செலவை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ICS தேர்வும் ஒரே நேரத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி எது சொல்லுது அப்படின்னா மகாஜன சபை சொல்லுது. சரிங்களா? அப்போ இந்த மகாஜன சபை தான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சொல்லுது சென்னை மகாஜன சபை. பின்னால இந்த மகாஜன சபை எதாவது கூட சேருது அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸா கூட இணைஞ்சிருது. சரிங்களா? அப்ப நல்லா பாருங்க, இந்த கோரிக்கைகளை முதல்ல வச்சவங்க யாருன்னா சென்னை மகாஜன சபை அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? அப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்னு சொல்லுவாங்க, MMS அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த MMS தான் மெட்ராஸ் மகாஜன சபா. MNA அப்படின்றது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். இது வந்து சென்னை வாசிகள் சங்கம். இந்த சென்னை வாசிகள் சங்கம் வந்து என்ன சொல்லும்னா பொதுமக்கள் தேவையை எடுத்து சொல்லும். அதே காப்பி தாங்க இந்த பொதுமக்கள் தேவையை இங்க எடுத்து சொல்லுது. அந்த பொதுமக்களுடைய தேவையை தெளிவான தேசிய நோக்கத்தோட எடுத்து சொல்லும். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா MMS அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்ராஸ் மகாஜன சபா, சென்னை மகாஜன சபா. இது பின்னால ஏதாவது கூட இணையுது அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸா கூட இணையுது. அப்ப இதுல சொல்றாங்க பாருங்க, INC உடைய கோரிக்கைகளை அரசாங்கத்துல பங்கேற்க வாய்ப்பு கொடுக்கணும், எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும். சரிங்களா? அதுலயும் இந்திய பிரதிநிதிகளுக்கு அதிக வாய்ப்பு தரப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிலேயரும் இருக்கணும், இந்தியரும் இருக்கணும். அதுல அதிகமா யாருக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்தியர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதே போல இராணுவ செலவை குறைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. நிலவரிகளை குறைக்கணும், உப்பு வரியை குறைக்கணும். ஸோ இதெல்லாம் சொன்னவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை மகாஜன சபை. இதெல்லாம் சொன்னவங்க யாருன்னா சென்னை மகாஜன சபை. பின்னால இவங்களுடைய கோரிக்கை தான் INC உடைய கோரிக்கையா வச்சாங்க. அது INC நிறைவேற்றி கொடுத்துருக்கும். அப்போ உப்பு வரியை குறைக்கணும், ஒரே நேரத்தில் இந்தியாவில் இங்கிலாந்துலயும் ICS தேர்வு நடத்தணும், நிர்வாகத்துறையில இருந்து நீதித்துறையை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. முக்கியமா நில சுரண்டல்ல இருந்து விவசாயியை பாதுகாக்கணுமா. சரிங்களா? ஆனா உண்மையிலே இந்த நில சுரண்டல் இருந்து விவசாயியை பாதுகாக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா ஒவ்வொரு விவசாயம் என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய நிலம் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே பயிரிடுறான். அப்படி பயிரிடும் போது இயற்கை சீற்றங்களால பாதிப்பு ஏற்படும். திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா புயல், மழை, இந்த மாதிரியான காரணத்தால அவரால் மகசூல் பெற முடியாது. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வட்டிக்கு பணம் வாங்குறாங்க. அதனாலதான் வட்டிக்காரர்கள் அதிகமா இருக்கிறான். அந்த வட்டிக்கு பணம் வாங்குறாங்க, அதை வாங்கியும் பயிர் தொழில் செய்யறாங்க.
மீண்டும் அந்த பயிரில் லாபம் பெற முடியாம வட்டி கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படுது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, நிலம் ஆட்டோமேட்டிக்கா வட்டி யார் கொடுத்தானோ அவங்ககிட்ட நிலம் போய் சேருது. அப்ப இந்த மாதிரி நிலச்சுரண்டல்கள் அதிகமாகும். இதுல இருந்து முக்கியமா விவசாயம் என்ன பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுப்பணிகள்ல இந்தியருக்கு அதிக முக்கியத்துவ இடம் கொடுக்கணும்னு சொல்லுது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்சி உடைய கோரிக்கை. பின்னால ஐஎன்சி உடைய அத்தனை கோரிக்கையுமே ஏத்துக்கிறாங்க. அதனாலதான் சாதனைகளா சொல்றோம். அப்ப ஐஎன்சி சொன்ன அத்தனையுமே என்ன பண்ணிட்டாங்க, ஏத்துக்கிறாங்க. பாருங்க என்ன சொல்றாங்கன்னு. 1892ஆம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டத்தின்படி சட்டமன்றத்தின் உறுப்பினர்களுக்கு கேள்வி கேட்கும் வாய்ப்பை, அப்ப சட்டமன்றத்துக்குள்ள உறுப்பினர்கள் கேள்வி கேட்கறதுக்குள்ள வாய்ப்பை கொடுக்குறாங்க. பட்ஜெட் மீது விவாதம் நடத்துவதற்கான அனுமதி, அதை பத்தி நீங்க பேசலாம் அப்படின்னு சொல்லுது. ஒரே சமயத்துல நீங்க சொன்னா போல ஐசிஎஸ் தேர்வு நடத்துறோம் அப்படின்னு சொல்லியும் சாதனை பண்ணிருச்சுங்க. காங்கிரஸ் கோரிக்கையின் விளைவாக அரசாங்கம் நிர்வாக பணிகளில் இந்தியர்களுக்கே அதிக இடம் அளிக்கப்பட்டது. இதுல ஷார்ட்டா என்ன சொல்லலாம்னா, ஐஎன்சியுடைய சாதனை அவங்க வச்ச கோரிக்கை தான் சாதனை. அப்ப கோரிக்கைகள் என்னவா மாறி போச்சு அப்படின்னா சாதனைகளா மாறி போச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்சியுடைய சாதனைகள். ஸோ அதுக்கு அடுத்தபடியா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐஎன்சி வரலாற்றை 3ஆ பிரிக்கலாங்க. எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, 1 மிதவாதிகள் காலம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 மிதவாதிகள் காலம், 2 தீவிரவாதிகள் காலம், 3 காந்திய சகாப்தம். அப்ப மிதவாதிகள் காலம் 85 இருந்து 906 வரைக்கும், தீவிரவாதிகள் காலம் 906 இருந்து 17 வரைக்கும், அதே காந்தி சகாப்தம் 1917 இருந்து விடுதலை வரைக்கும். அப்ப இந்த 3ஆ பிரிக்கலாம். இன்னைக்கு நம்ம எதை மட்டும் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மிதவாதி காலங்களை மட்டும் ஃபுல்லா பார்க்க போறோம் வீடியோக்குள்ள. சரிங்களா? ரைட். இந்த ஐஎன்சியோடைய ஆரம்ப கால விமர்சனம்னு சொல்லுவாங்க. காந்தி எல்லாம் சொல்லுவாரு 3 நாள் கூடும், அதுக்கப்புறம் தூங்க சென்றுடும், அது இந்த அமைப்பு தான் இந்திய தேசிய காங்கிரஸ்னு நையாண்டி நக்கலா பேசுவாங்க ஆரம்ப காலகட்டத்துல. இது எங்கிருந்து இந்த தேசிய காங்கிரஸ் கொண்டு போக போறாங்க, அதெல்லாம் சும்மா பேருக்குங்க. ஒவ்வொரு வருஷமும் கூடும், ஒரு வருஷமும் வெளியூர்ல இருந்து வருவான், மொத்த பேரும் மீட் பண்ணிக்குவான், கிளம்பிடுவான். அதுதான் ஆண்டு தமாஷா அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப ஆரம்ப காலகட்டத்துல ரொம்ப கேலியும் கிண்டலுமா சொல்லுவாங்க. பாருங்களேன், ஆண்டுதோறும் 3 நாட்கள் அல்லது 4 நாட்கள் கிறிஸ்துமஸ் தின விழாவை ஒட்டி கூடி கூட்டம் நடக்கும். இதுல பொது பிரச்சனைகள் விவாதிக்கப்படுவாங்க. அப்ப இந்த 3 நாள்ல இந்த கூட்டத்தை நடக்கிறதுனால ஆண்டுதோறும் இந்த 3 நாள்ல தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுது. 3 நாள் 4 நாள்ல. அதனால இது என்ன தமாஷான்னு சொல்றாங்கன்னா ஆண்டு தமாஷா அப்படின்னு சொல்லப்படுது. எதை? ஐஎன்சிய. ஸோ இதெல்லாம் ஆரம்ப கால விமர்சனங்கள். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியா என்ன சொல்லுதுன்னா, விடுமுறை எடுத்து ஊர் சுற்றி பார்த்து நண்பர்களை கண்டு பேசி பரிசு பொருட்களை வாங்கி கொண்டு தங்கள் ஊர்களுக்கு திரும்பி சென்றனர் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா லாலா லஜபதி ராய். அப்ப விடுமுறை ஓய்வு எப்படி கலைக்கிறதுன்னு தெரியாம, ஏன்னா கிறிஸ்துமஸ் தானே நீங்க லீவ் விடுவாங்க இல்லைங்களா, அப்ப அந்த விடுமுறை ஓய்வு எடுத்து பரிசு பொருளை வாங்கி நண்பர்களை மீட் பண்ணிட்டு மீண்டும் ஊருக்கே போறவங்க தான் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ்காரங்க அப்படின்னு சொல்லி விமர்சித்தவர் லாலா லஜபதி ராய். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா காந்தி சொல்றாருங்க, 3 நாட்கள் கூடி பின்பு தூங்கு சென்று விடும் அமைப்பே இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஸோ அப்ப இந்த மாதிரியான சில அறிஞர்கள்லாம் இந்த மாதிரியான தலைவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் விமர்சனம் பண்றாங்க. ஆனா பின்னால அதே தலைவர்களும் இதுல இடம்பெற்று தான் வந்து பாத்தீங்கன்னா விடுதலைக்காக நம்மளுக்கு பாடுபட்டாங்கன்றது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பெரிய விஷயம் தான். இதன் அடிப்படையில் நம்ம ஃபர்ஸ்ட் யாரை பார்க்க போறோம்னா மிதவாதிகளை பார்க்க போறோம், ஆங்கிலத்துல மாடரேட்ஸ். அப்ப மிதவாதிகளுடைய காலங்களை நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி முதல்ல பேசணும், இந்த காங்கிரஸ் இயக்கத்தை 3ஆ பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் 1 மிதவாதிகள் காலம். அப்ப ஃபர்ஸ்ட் யாரை பார்க்க போறோம்னா மிதவாதிகளை பார்க்க போறோம். அதுக்கப்புறம் 2வது யாரை பார்க்க போறோம் அப்படின்னா தீவிரவாதிகளை பார்க்க போறோம். அதுக்கப்புறம் 3வது யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்திய சகாப்தத்தை பார்க்க போறோம். ஸோ இந்த 3மே பார்த்துட்டோம் அப்படின்னா எது முடியுது அப்படின்னா இந்த ஐஎன்சி அப்படின்ற பாடம் ஃபுல்லாவே முடியுதுங்க. இந்த 3மே முக்கியம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எதுன்னா மிதவாதிகள் காலம். ஸோ அந்த மிதவாதிகளை மிதவாத தேசியவாதிகள்னு சொல்லலாம், தீவிரவாதிகளை தீவிரவாத தேசியவாதிகள்னு சொல்லலாம். காந்தி சகாப்தம் அல்லது இது என்ன சொல்லணும்னா இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி காலகட்டம்னு எதை சொல்லலாம்னா இந்த காந்தி இயக்கத்தை சொல்லலாம். சரிங்களா? ரைட். இப்ப ஃபர்ஸ்ட் மிதவாதிகளை பார்க்கலாம். இந்த மிதவாதி தலைவர்கள் யாருன்னு பார்க்கலாம். கோபாலகிருஷ்ண கோகலே, இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மிதவாதியுடைய முக்கிய தலைவரே இவர் தான். ஆனா இவங்கெல்லாம் முக்கியமான நபர்கள். சரிங்களா? இவங்க முக்கிய தலைவர்னு சொல்ல முடியாது, முக்கியமான நபர்கள். பின்னால பல்வேறு இடங்கள்ல பல்வேறு கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டத்துக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா தலைமை தாங்கி இருப்பாங்க. மதன் மோகன் மாளவியா, WC பானர்ஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, தாதாபாய் நவரோஜி, பெரோஷா மேத்தா, தீன்சா வாட்ஸா, இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிதவாத இயக்கத்துடைய தலைவர்கள். சரிங்களா? அப்ப இந்த மிதவாத இயக்கத்துடைய முக்கிய தலைவர்கள் இவங்க தான். ஆனா இந்த 6 பேருக்குமே தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே தான் தலைவர். ஸோ ஸோ இவங்க எல்லாம் முக்கிய உறுப்பினர்னு சொல்லலாம், முக்கிய தலைவர்கள்னு சொல்லலாம். பல்வேறு காலகட்டத்தில் நடைபெற்ற போராட்டத்துக்கு தலைமை தாங்கினவங்க.
இதுக்கு தலைவர் யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே தான் தலைவர் தாங்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியா நம்ம எதை பார்க்கணும்னா இவனுடைய போராட்ட முறைகளை பார்க்க போறோம். ட்ரிபிள்-P மெத்தட், சரிங்களா? அது என்ன சார் அப்படின்னா, பிரேயர் பண்ணுவாங்க, சரிங்களா? பெட்டிஷன் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பெட்டிஷன் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் பிரேயர் வேண்டுவாங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட். ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பாங்க, அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா போராடுவாங்க, சரிங்களா? அப்போ பெட்டிஷன், பிரேயர், ப்ரொடெஸ்ட், இதை தான் நம்ம என்ன பி மெத்தட் அப்படின்னு சொல்றோம்னா ட்ரிபிள்-P மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மிதவாதிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாதுவா இருப்பாங்க, அமைதியான முறையில போராட்டங்களை கொண்டுட்டு போவாங்க நம்ம மிதவாதிகள். அதுதான் சொல்லுது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லுது. இந்த ட்ரிபிள்-P மெத்தடு ஃபர்ஸ்ட் ஒன் பெட்டிஷன் அப்படின்னா தான் என்ன சொல்லணுமோ அதை கோரிக்கைய, அந்த நம்ம சொல்ல வந்த கோரிக்கையை மனுவா எழுதி கொடுப்பாங்க ஆங்கிலேய அரசாங்கத்திட்ட. உங்களுடைய ஆட்சி சரி கிடையாது, இங்க தண்ணி வரல, இந்த வசதி இல்லை, அந்த இது வசதி இல்லைன்னு சொல்லி எக்ஸாக்டா அவங்களுடைய கோரிக்கைகளை மனுவா எழுதி கொடுக்குறது, அதுதான் பெட்டிஷன். அதுக்கு அடுத்தபடியா அந்த கோரிக்கை மனுவை என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட கொடுக்கறது, சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியா அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு வேண்டுதல், சரியா? அதை தான் பிரேயர் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்ப இந்த பிரேயர் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த மனுவை தயவு செஞ்சு ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்பாங்க. அதுக்கு அடுத்தபடியா ப்ரொடெஸ்ட். இந்த ப்ரொடெஸ்ட்னா கொடுத்த கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்காக போராடுவாங்க. அதுவும் எப்படி போராடுவாங்கன்னா அமைதியான முறையில், சரிங்களா? அமைதியான முறையில தான் போராடுவாங்க நம்ம மிதவாதிகள். ஆனா தீவிரவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா வயலன்ஸ். ஸோ வயலன்ஸ்னா கலவரத்தோட போராடுவாங்க. அந்த கலவரம்னா அவங்க பேச்சிலே பார்க்கணும். அதனாலதான் பாலகங்காதர திலகர் நம்ம சொல்லுவோம், சுதந்திரம் எனது பிறப்புரிமை நான் அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி பேசுவார். அப்ப அவங்க பேச்சிலே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த ஒரு தீவிரவாத இயக்கத்தினுடைய பங்களிப்பு முழுசா தெரியும். அப்ப இவங்களுடைய போராட்ட முறை அமைதியான முறையில் நடைபெறும். ஆனா தீவிரவாதிகளுடைய போராட்ட முறை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கலவரமான முறையில ஆக்ரோஷமாகவும் செயல்படுவாங்க. ஸோ இதுதான் அந்த மிதவாதிகளுடைய முக்கியமான போராட்ட முறை. சரிங்க சார், மிதவாதிகள் போராட்டம் பண்றாங்க, அப்ப எதுக்காக சார் போராட்டம் பண்றாங்க, இவங்களுடைய நோக்கம் என்ன, இதனுடைய சாதனை என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? ரைட், பாருங்க. மிதவாதிகள் ஆங்கிலேய ஆட்சியுடைய உண்மைத்தன்மையை எடுத்து சொல்றாங்க, உண்மைத்தன்மையை எடுத்து சொல்ல வராங்க. அப்ப அதை அம்பலப்படுத்துறதுக்காக வந்தவங்க தான் மிதவாதிகள். அப்ப ஆங்கிலேய அரசு நம்மள என்னென்னலாம் பண்ணுது, அவங்களுடைய ஆணவ போக்கு என்ன, அதிகாரம் என்ன, உண்மையிலேயே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக வந்த அமைப்பு தான் இந்த மிதவாத அமைப்பு. 1892 இந்திய கவுன்சில் சட்டத்தின்படி அரசாங்க அதிகாரிகள் காங்கிரஸ் கூட்டங்களில் பார்வையாளராக கூட கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன சொல்லுது பாருங்களேன், அதாவது பார்வையாளராக கூட, ஒரு ஆடியன்ஸா கூட வரக்கூடாதுன்னு சொல்லுது ஆங்கிலேய அரசு. அதை எதிர்த்து போராட்டம் பண்ண யாருன்னா மிதவாதி. அதை எப்ப சாதனை ஆக்குறாங்க அப்படின்னா 1892 சாதனை ஆக்குறாங்க. இது ஒரு முக்கியமான சாதனை. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வழக்கறிஞர்களுடைய சுதந்திரத்தை முழுமையாக்கினாங்க. இதுவும் ஒரு சாதனை, முக்கியமான சாதனை, சரிங்களா? அப்ப இந்த ரெண்டு சாதனையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் மிதவாதிகள். அப்ப வழக்கறிஞர்கள் சுதந்திரமா செயல்பட, அவங்களுக்கு கட்டுப்பாடு இருக்கக்கூடாது. இந்த இந்த வழக்குகளை விசாரிக்க கூடாது, இந்த மாதிரியான சட்டத்திட்டங்களை கையாளக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது, அவங்களுக்கு சுதந்திரமா உரிமையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போராடி இருப்பாங்க. அதுவும் இவங்களால வந்து பாத்தீங்கன்னா நிறைவேற்றப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய மிதவாதி இயக்கத்துடைய தலைவர் கொடுத்திருப்போம். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ 1866 மே 9 மகாராஷ்டிராவில் கோல்காப்பூர் அப்படின்ற இடத்துல பிறந்திருப்பார். ஸோ இதெல்லாம் நம்ம தலைவர்கள் உருவாகுன்னு ஒரு பாடம் இருக்கும், அதில் நம்ம பார்த்துருவோம் கோபாலகிருஷ்ண கோகலேயை பத்தி. ஸோ இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, அதாவது தேச இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கிறதுக்காக இந்திய ஊழியர்கள் சங்கம் அப்படின்ற சங்கத்தை தொடங்குறாரு. சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படின்ற ஒரு சங்கத்தை தொடங்கினவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா அந்த மிதவாதிகளுடைய இயக்கத்துல சில பத்திரிகைகளும் ஆசிரியர்களும் பார்க்க போறோம். ஸோ இந்தியாவின் குரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்தியாவின் குரல் அப்படின்ற பத்திரிகையை நடத்தினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்ட் கோப்தார், இந்த பத்திரிகையை நடத்தினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ இதனுடைய ஆசிரியராக இருந்திருப்பாரு. அதுக்கு அடுத்தபடியா பெங்காலி அப்படின்ற ஒரு பத்திரிகை, முக்கியமான பத்திரிகைங்க. ஸோ இது SN பானர்ஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி. கேசரி மராத்தா, இந்த பத்திரிகையுடைய ஆசிரியர் திலகர், தொடங்கினவரும் அவர் தான். அதுக்கு அடுத்தபடியா இந்தியாவின் எதிர்காலம் இந்தியர் கையில் தான் உள்ளது என சுயராஜ்யமே இந்தியரின் இதய நாதமாகும் அப்படின்னு சொன்னவர் தாதாபாய் நவ்ரோஜி. இதை டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. சுயராஜ்யமே இந்தியரின் இதய நாதமாகும் என்று கூறியவர் யாருன்னு கேட்டான். அப்ப டிஎன்பிசியில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அடிக்கடி இந்த வினாக்கள் கேட்கிறான், ஸ்டேட்மெண்ட்லயும் கேட்கிறாங்க, பிளஸ் டைரக்டாவும் கேட்கிறாங்க. சுயராஜ்யமே இந்தியரின் இதய நாதமாகும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பகால நிகழ்வுகள். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி தொடங்கப்படுது, அப்ப இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய நோக்கம் என்ன, இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய சாதனை என்ன,
அதனுடைய 4 கூட்டங்கள் என்ன, எப்பப்ப நடைபெற்றுச்சு, 1885, 86, 87, 88, இந்த 4 கூட்டத்தை பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா அந்த 56 மாநாடுகள் ஒரு டேபிள் காலத்தை பார்த்துருக்கோம். சரிங்களா? இந்த டேபிள் காலம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு டேபிள் காலம். இந்த டேபிள் காலம் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த மாநாடு எங்க நடைபெற்றுச்சு, அதுக்கு தலைமை யாரு அப்படின்றத நம்ம சொல்றோம். அந்த தலைமையில ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா காந்தி கலந்துகிட்ட காங்கிரஸ் மாநாடு, அதாவது பெல்காம் காங்கிரஸ் மாநாடு அப்படின்னு பேசியிருப்போம். அதுக்கப்புறம் 1907 சூரத் பிளவு பார்த்துருப்போம். 1905 வங்க பிரிவினை பார்த்துருப்போம். இப்போ நம்ம லைனா பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி முதல்ல நம்ம எதை பார்த்தோம் அப்படின்னா 1885 பார்த்துட்டோம். 1886 2வது கூட்டம், 1887 3வது கூட்டம், 1888 4வது கூட்டம். அதை தொடர்ந்து மிதவாதிகளை பார்த்தோம். அந்த மிதவாதிகளுக்கு அப்புறம் 1905 வங்க பிரிவினை பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த வங்க பிரிவினை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரிவினை. சரியா? இந்த வங்க பிரிவினை இருந்தா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசில அதிகமான வினாக்கள் கேட்கிறாங்க. அப்போ வங்க பிரிவினை பார்க்கலாம்.